அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு மொழி இலக்கணம் அறிவோம் பாடத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் முதாரியான ஃபிஅலில் லம் நுழைந்தால் அது என்ன செய்யும் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். முதாரியான ஃபிஅலில் லம் நுழைந்தால் முதாரியுடைய கடைசிக்கு ஜஸ்மு செய்யும். ஜஸ்ம் என்பது சுக்கூன். அப்படி என்றால் அதற்கு நாம் எப்படி சர்ஃப் செய்ய வேண்டும்? லம் யஃஅல் லம் யஃஅலா. இந்த தஸ்னியாவுடைய நூன் ஜஸ்முக்காக வந்து விழுந்துவிடும். எனவே லம் யஃஅலா லம் யஃஅலு. நான் உதாரணத்துக்காக 3 சீகாக்களை எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு முழுமையாக நான் சொல்லி காட்டப் போகிறேன். வாருங்கள். லம் யஃஅல் என்பதற்கு என்ன அர்த்தம்? மா ஃபஅலவுடைய அர்த்தம். அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. கடந்த காலத்திலே ஒரு செயலை நெகட்டிவாக சொல்வதற்கு லம் என்ற சொல்லை முதாரியில் நுழைய வைக்கிறார்கள். லம் யஃஅல் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. லம் யஃஅலா அவர்கள் இருவர் செய்யவில்லை. லம் யஃஅலு அவர்கள் பலர் செய்யவில்லை. அடுத்தது முஅன்னஸ் லம் தஃஅல் அவள் ஒரு பெண் செய்யவில்லை. லம் தஃஅலா அவர்கள் இருவர் செய்யவில்லை. லம் யஃஅல்ன அவர்கள் பலர் செய்யவில்லை. அதற்கடுத்து எதிரிலே இருக்கிற ஆண்பால் லம் தஃஅல் நீ ஒரு ஆண் செய்யவில்லை. லம் தஃஅலா நீங்கள் இருவர் செய்யவில்லை. லம் தஃஅலு நீங்கள் பலர் செய்யவில்லை. தஃஅலூன என்று இருக்கும் அந்த ஜஸ்முக்காக வேண்டி நூன் போக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வாருங்கள். எதிரிலே உள்ள ஒரு பெண்பால் லம் தஃஅலி நீ ஒரு பெண் செய்யவில்லை. லம் தஃஅலா நீங்கள் இருவர்கள் செய்யவில்லை. லம் தஃஅல்ன நீங்கள் பலர் செய்யவில்லை. அடுத்தது லம் அஃஅல் நான் செய்யவில்லை. லம் நஃஅல் நாங்கள் செய்யவில்லை. முதாரியான ஃபெயலிலே லன் என்ற ஒரு சொல் நுழையும். அதற்கு ஹர்ஃபு நாசிப் என்று பெயர். ஏனென்றால் அது நசபு செய்யும். பாருங்க, யஃஅலு என்று இருக்கும். லன் நுழைந்து விட்டதனால யஃஅல என்று ஆகிடும். லை யஃஅல இது என்ன செய்யும் என்றால் முதாரியான ஃபெயலை நஃபியாக்கும். நஃபி மட்டுமல்ல, அது தய்கீது செய்து நஃபியாக்கும். அதாவது செய்யவே மாட்டான் என்று சொல்லுகிற அர்த்தத்தை தரும். லை யஃஅல அவன் ஒரு ஆண் செய்யவே மாட்டான். லை யஃஅலா அவர்கள் இருவர் செய்ய மாட்டார்கள். இங்கும் நூன் போக்கப்பட்டிருக்கிறது. தஸ்னியாவுடைய நூன் எதற்காக என்றால் இந்த நஸ்பு செய்கின்ற லன் நுழைந்ததனால் தஸ்னியாவுடைய நூன் போக்கப்பட்டிருக்கிறது. லை யஃஅலு அவர்கள் செய்யவே மாட்டார்கள். இது 3 உதாரணத்திற்காக எழுதியிருக்கிறேன். இதனுடைய எல்லா சீகாவையும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவேன். லன் தஃஅல அவள் ஒரு பெண் செய்ய மாட்டாள். லன் தஃஅலா அவர்கள் இருவர் செய்ய மாட்டார்கள். லை யஃஅல்ன அவர்கள் பலர் செய்ய மாட்டார்கள். அதே போல எதிரில் இருக்கிற ஒரு ஆண் லன் தஃஅல நீ ஒரு ஆண் செய்யவே மாட்டாய். லன் தஃஅலா நீங்கள் இருவர் செய்ய மாட்டீர்கள். லன் தஃஅலு நீங்கள் பலர் செய்ய மாட்டீர்கள். எதிரில் இருக்கிற ஒரு பெண் லன் தஃஅலி நீ ஒரு பெண் செய்யவே மாட்டாய். லன் தஃஅலா நீங்கள் இருவர் செய்யவே மாட்டீர்கள். லன் தஃஅல்ன நீங்கள் பலர் செய்ய மாட்டீர்கள். லன் அஃஅல நான் செய்யவே மாட்டேன். லன் நஃஅல நாங்கள் செய்யவே மாட்டோம். திருக்குர்ஆனிலே ஒரு சொல் இருக்கிறது, ஒரு ஆயத் இருக்கிறது சூரத்துல் பக்ராவில். ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு என்ற ஒரு சொல் இருக்கிறது. என்ன அர்த்தம் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை போல ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள், ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர்கள் இப்பொழுது கொண்டு வரவில்லை என்றால் எப்பொழுதும் கொண்டு வரவே மாட்டார்கள் என்று அர்த்தம். ஃபஇல்லம் தஃஅலு அவர்கள் கொண்டு வரவில்லை என்றால் வலன் தஃஅலு இனிமேல் கொண்டு வரவே மாட்டார்கள் என்று அர்த்தம். இந்த 2 சொல்லும் ஜஸ்மு செய்யக்கூடிய லம்மும் அதிலே இருக்கிறது, நஸ்பு செய்யக்கூடிய லன்னும் அதிலே இருக்கிறது. முதாரியான ஃபெயலில் சகீலாவுடைய நூன் நுழையும் என்று சொல்வார்கள். சகீலாவுடைய நூன் என்று சொன்னால் ஷத்து செய்யப்பட்ட நூன். எதற்கு சார் அது நுழைகிறது என்றால் அது நுழைந்தால் அர்த்தத்தை நிச்சயமாக என்ற அர்த்தத்தை மாற்றும். எப்படி மாற்றும் என்று பார்க்கலாம் வாருங்கள். ல யஃஅலன்ன முன்னால லாம் ஒன்றை சேர்த்த வேண்டும். அதுக்கு தைக்கீதுடைய லாம் என்று சொல்வார்கள். ல யஃஅலன்ன நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்கிறான் செய்வான். அந்த திட்டமாக என்ற ஒரு அர்த்தத்தை இந்த ஷத்து செய்யப்பட்ட நூன் தரும். ல யஃஅலன்ன அவன் ஒரு ஆண் நிச்சயமாக செய்கிறான் செய்வான். ல யஃஅலானி அவர்கள் இருவர் செய்கிறார்கள் செய்வார்கள். ல யஃஅலுன்ன அவர்கள் பலர் செய்கிறார்கள் செய்வார்கள். அதே போல பெண்பாலுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ல தஃஅலன்ன அவன் ஒரு பெண் செய்கிறாள் செய்வாள். ல தஃஅலானி நிச்சயமாக
அவள் ஒரு பெண் செய்கிறாள் செய்வாள். நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள் செய்வார்கள். எதிரில் இருக்கிற ஒரு ஆணுக்கு சொல்ல வேண்டும், நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்கிறாய் செய்வாய், நீங்கள் இருவர் செய்கிறீர்கள் செய்வீர்கள், நீங்கள் பலர் செய்கிறீர்கள் செய்வீர்கள். அதே போல எதிரில் இருக்கிற ஒரு பெண் நீ ஒரு பெண் செய்கிறாய் செய்வாய், நீங்கள் இருவர்கள் செய்கிறீர்கள் செய்வீர்கள், நீங்கள் பலர் செய்வீர்கள் செய்கிறீர்கள் செய்வீர்கள், நிச்சயமாக என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நான் செய்வேன், நிச்சயமாக நாங்கள் செய்வோம். முதாரியான ஃபிஅலிலே நூனுல் ஹஃபீஃபா, ஹஃபீஃபாவுடைய நூன் என்று ஒரு நூன் நுழையும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் சுக்குன் செய்யப்பட்ட நூன். சகீலாவுடைய நூன் என்றால் ஷத்து செய்யப்பட்ட நூன், ஹஃபீஃபாவுடைய நூன் என்றால் சுக்குன் செய்யப்பட்ட நூன். இது எதற்கு நுழைகிறது? அதே போல அர்த்தத்தை உறுதிப்படுத்தி சொல்வதற்காக, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்கிறான் செய்வான் என்று சொல்வதற்காக வேண்டி இது பயன்படுத்தப்படுகிறது. வாருங்கள் சர்ஃபு செய்யலாம். லயஃப்அலன், நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்கிறான் செய்வான், இதற்கு தஸ்னியா வராது. லயஃப்அலுன், அவர்கள் பலர் செய்கிறார்கள் செய்வார்கள் நிச்சயமாக. அதே போல அவள் ஒரு பெண், லதஃப்அலன், நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்கிறாள் செய்வாள், இதற்கு தஸ்னியாவும் வராது ஜம்ஆவும் வராது. அதுக்கு எதிரில் இருக்கிற ஒரு ஆண், லதஃப்அலன், இது நீ ஒரு ஆண் நிச்சயமாக செய்கிறாய் செய்வாய், இதற்கு தஸ்னியா வராது ஜம்ஆ, லதஃப்அலுன், நிச்சயமாக நீங்கள் பலர் செய்கிறீர்கள் செய்வீர்கள். அதற்கு எடுத்தது லதஃப்அலின், எதிரில் இருக்கிற ஒரு பெண்பாலை சொல்வதற்காக வேண்டி நீ ஒரு பெண் செய்கிறாய் செய்வாய், அதிலும் தஸ்னியா வராது ஜம்ஆவும் வராது. லஅஃஅலன், நிச்சயமாக நான் செய்வேன், லனஃஅலன், நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்பது நூனுல் ஹஃபீஃபாவினுடைய விளக்கம். இப்படி நூனுல் ஹஃபீஃபாவை பயன்படுத்தி குர்ஆனிலே ஒரு சொல் இருக்கிறது, லனஸ்ஃபஅன் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அலக் என்கிற சூராவிலே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلق الانسان من علق என்று தொடங்குகிற அந்த சூராவிலே லனஸ்ஃபஅம் பின்னாசியா என்ற ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல் இங்கு ஹஃபீஃபாவுடைய நூனை வைத்து ஜம்மு முத்தக்கல்லிமில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல், லனஸ்ஃபஅன் என்கிற ஒரு சொல்.